Hi all, welcome to Swasa Group. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கிளாஸ் வந்து லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். ஸோ நான் ஆல்ரெடி குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கோட கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு சேர்த்து எடுப்பாங்க. லக்ஷ்மி மேம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி லக்ஷ்மி மேம் வந்து நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நிறைய கிளாஸஸ் அவங்க நான் என்ன கிளாஸ் போட்டாலும் வந்து சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஜெர்மன் கிளாஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேட்கலாம். ஸோ மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம் கிளாஸ்? ஹாய் ஆல். Hi. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. என்னோட நேம் வந்து லக்ஷ்மி. நான் வந்து ஒரு ஜெர்மன் டியூட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? No, ma'am. Huh? No, ma'am. நோ ஐடியா No தான். idea. ஓகே. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம வந்து இந்தியால வந்து நிறைய பிரெஞ்சுக்கு வந்து நிறைய வந்து கிரேஸ் இருந்தது இல்லைங்களா? முன்னாடி இப்ப பிரெஞ்சு யாரு கேட்டாலும் நான் பிரெஞ்சு படிக்கிறேன் பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்கான கிரேஸ் கம்மியாயி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் அண்ட் ஜாப்பனீஸ் இது மூணுக்கும் இப்ப ட்ரெண்ட் அதிகமாயிடுச்சு. சோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்ன்றது ஒரு மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம ஹிந்தி மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிட்டு வருதோ ஆமா. இப்ப வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்ன்றது ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இப்ப வந்து எல்லாருமே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தான் ட்ரெண்டாவும் ஆயிடுது இப்ப இருக்கிற ஒரு இதுல. இது இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு பிரீஃப் மட்டும் நான் கொடுத்துறேன். என்ன ஜெர்மன் லாங்குவேஜ்னா என்னன்றது ஒரு பிரீஃப் நான் கொடுத்துறேன் இப்போ உங்களுக்கு. மேம் ஸ்வாதி மேம் நான் பேசுறது கேக்குது இல்லையா? ஓகே இல்லையா? Yes, ma'am. கேக்குது மேம். ஆக்சுவலா வந்து இப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆக்சுவலா இப்போ நம்ம பேசுறோன்றதுனால ஜெர்மன்னு சொல்லும். பட் ஆனா பாத்தீங்கன்னா டாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் நம்ம. தட் இஸ் DEUTSCH. அதான் அதோட ஸ்பெல்லிங். ஆக்சுவலா வந்து நம்ம சொல்றது வந்து டாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். நார்மலா வந்து இப்ப நமக்கு தெரியாது அப்படின்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம் ஜெர்மன் லாங்குவேஜ், ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யிட்டு இருக்கோம். இப்ப ஜெர்மன் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 21 கண்ட்ரீஸ் வரைக்கும் இந்த வந்து டாய்ஸ் தான் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. சோ இப்ப நீங்க வந்து நீங்க இதை படிச்சுட்டீங்க அப்படின்னா அப்ராட் லைக் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எங்க வேணும்னாலுமே உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் இல்லாம A2 லெவல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து ஜெர்மன் போனீங்க இமீடியட் ஜாப்ஸ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு இமீடியட்டா கிடைச்சிரும். சோ அதனால இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப வந்து காலேஜ் படிக்கும் போதே A1 A2 லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ராட் போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க அப்ராடுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா A2 லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இமீடியட்டா ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டோ யூரோப்பியன் வந்து கண்ட்ரிஸ் எல்லாமே இதுதான் பண்ண. இதை வந்து ஒரு இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில இதை கொண்டு வருவாங்க இந்த லாங்குவேஜ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து ஜெர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா, ஸ்விஸ், லிசிஸ்டன், இஸ்தாபுல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்டாலியில ஒரு பார்ட்டு, இவங்க எல்லாமே வந்து இததான் வந்து ஒரு அபிஷியல் லாங்குவேஜா எடுத்திருக்காங்க. இப்ப வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிராமர்ஸ் நிறைய படிப்போம். பேசிக் லெவல்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிராமர்ஸ் தான் இருக்கு. அந்த கிராமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் இங்கிலீஷ்ல படிக்கிற கிராமர்ஸ் மாதிரி தான் இருக்கும். லைக் மாஸ்குலின், ஃபெமினைன் பத்தி படிப்போம், நவுன்ஸ் படிப்போம், வேர்ப்ஸ் படிப்போம், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நாமினாட்டிவ், அக்யூசாட்டிவ் இந்த மாதிரி நிறைய கிராமர்ஸ் எல்லாமே நிறைய படிப்போம். இந்த ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர்ஸ் தான். அதே மாதிரி புரிஞ்சுட்டு படிச்சோம்னா இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் அ யூனிக் லாங்குவேஜ் கூட ஜெர்மன் லாங்குவேஜ்ன்றது. நான் மேம் ஸ்வாதி மேம் இப்ப நான் ஷேர் பண்ணணும் ஸ்கிரீன் பண்ணட்டுமா? பண்ணுங்க மேம். ஓகே. இப்ப ஜெர்மன்ல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம படிக்க போறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரீட்டிங் வேர்ட்ஸ். கிரீட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இதெல்லாம் தான் வந்து நம்ம கிரீட்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள பார்த்து ஒருத்தவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் சொல்லுவோம் இல்லையா? அஹ் யாராவது எனக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கும் Yes. பெட்டரா இருக்கும் மேம். Yes, ma'am. Yes. ஹெலோ சொல்லுவோம் இல்லையா? ஹெலோன்னு சொல்லும் போது நம்ம வந்து ஜெர்மன்ல எப்படி சொல்லுவோம்னா நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஹெலோ நம்ம சொல்றோம். அவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஹலோ. சொல்லி நீங்களும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வருதான்றத நானும் செக் பண்ணிப்பேன். Hello. ஹலோ இல்ல ஹலோ. Hello. ஹலோ. நம்ம வந்து ஹெலோ அப்படின்னு Hello. நம்ம சொல்லுவோம். Mm-hmm. நம்ம வந்து நார்மலா இங்கிலீஷ்ல எப்படி பேசுவோம் ஹெலோ அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஹலோ அப்படின்வாங்க. அண்ட் குட் மார்னிங் நம்ம எப்படி சொல்லுவோம்னா குட் மார்னிங் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து குட்டன் மார்கன். சொல்லுங்க ரிப்ளை பண்ணுங்க. நான் சொல்லும்போது நீங்களும் சொன்னீங்கன்னா எனக்கும் பெட்டரா இருக்கும். குட்டன் மார்கன். குட்டன் மார்கன். Guten Morgen. குட்டன் மார்கன். அண்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இதெல்லாம் வந்து ஒரு குட் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹேவ் அ குட் டேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? Yes, ma'am. ஹேவ் அ குட் டேன்னு நம்ம சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குட்டன் டாக். குட் டேக்கு வந்து குட்டன் டாக். Guten Tag. குட்டன் டாக். குட்டன் டாக். Guten Tag. யா. அண்ட் குட் டே வந்து இன்னொரு இதுவுமே சொல்லலாம். குரூஸ் கிராட் அப்படின்னு சொல்லலாம். குரூஸ் கிராட். Chris. குரூஸ் கிராட். But ஆனா ஸ்கிரீன்ல வந்து group குரூஸ் கிராட் தான் ஆக்சுவலா. அது வந்து பீல அது வந்து எஸ் சவுண்ட் ஆக்சுவலா. அது குரூஸ் கிராட். Okay. Grus. ஓகே. அது Got it. நம்ம ஆல்பபெட்ஸ் படிக்கும் போது அதை நான் சொல்லி தருவேன் அது என்னன்றது உங்களுக்கு. Okay. ஓகே. குட் ஈவினிங் அப்படின்னா நம்ம குட்டன் ஆபன் அப்படின்னு சொல்லுவோம். Guten Abend. குட்டன் ஆபன். Guten Abend. குட்டன் ஆபன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்ப வந்து நம்ம குட் பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தவங்களை பார்த்துட்டு. Yes, ma'am. அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆஃப் வீடர் சேஹன். ஆஃப் வீடர் சேஹன். Auf Wiedersehen. சேஹன். ஆஃப் வீடர் சேஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. Wiedersehen. Okay. யா. குட் பை அப்படின்றத வந்து ஷூஸ். Shoes. வந்து சைலண்ட். ஷூஸ். Shoes. யா. Shoes. வெல்கம் ப்ளீஸ். இப்ப வந்து இப்ப நம்ம ஏதாவது சொல்லுவோம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ப்ளீஸ்ன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல. அது வந்து பிட்டர். Bitter. பிட்டர். 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 BITT. சோ பிட்டர். Bitter. தேங்க்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாங்கா. Danke. டாங்கா. 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 Danke. Oh, sorry. டாங்கா இல்ல டாங்கா. Danke. டாங்கா. Okay. டாங்கா. DANKE. டாங்கா. Danke. டாங்கா. வெல்கம் அப்படின்னா வெல்கமன். Willkommen. வெல்கம் மீன்ஸ் வெல்கமன். Willkommen. வெல்கமன். ஓகே. Willkommen. ஓகே. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொன்னா vielen Dank அப்படின்னு சொல்லுவோம். vielen Dank. Vielen Dank. vielen Dank. Vielen Dank. vielen Dank. ஓகே. திரும்ப இதை ஒரு தடவை சொல்ல முடியுமா? நீங்க நான் சொன்னது அப்படி நான் அப்படியே ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன். அதையும் திரும்ப நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரிப்பீட் பண்ணதான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு அது ஸ்லாங் எப்படி பேசுறீங்கன்றது. சரிங்களா? Sure. ஹலோ. குட்டன் மார்கன். குட்டன் டாக். குரூஸ் கிராட். குட்டன் ஆபன். ஆஃப் வீடர்சேஹன். ஷூஸ். பிட்டர். டாங்கர். வெல்கமன். ஃபீலிங் டாங்க். சொல்றீங்களா? Sure. Hello. Guten Morgen. Guten Tag. Okay. Grüß Gott. Guten Abend. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Auf Wiedersehen. Sus. Bitte. Danke. 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 இல்ல இதுதான் எனக்கு வரல மேம். எனக்கு தாங்கா.
Danke. Danke, danke. Danke. Willkommen. 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 Vielen Dank. Vielen Dank. Vielen Ma'am, Dank. அந்த Vielen Dank. Vielen Dank. vielen Dank. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம வந்து ஜெர்மன் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு வந்து ஆர்டிக்கல் இல்லாம அவங்க வந்து ஒரு வேர்டை கூட சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு கூட ஒரு ஆர்டிக்கல். இப்ப எப்படி நம்ம ஏ அண்ட் அந்த இந்த வேர்ட் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணி வேர்ட்ஸுக்கு சொல்றோமோ அதே மாதிரி அவங்களோடது ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுன்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதே மாதிரி ஒரு பென்சில் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல். டேபிள்னா அதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. ஒரு அம்ப்ரெல்லானா அதுக்கு ஒரு கிளாஸ்னா அதுக்கு ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங்க் அவங்க ஆர்டிக்கல் இல்லாம ஒரு வேர்டு கூட அவங்க சொல்லாம இருக்க மாட்டாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தி ஆல்பபெட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் வந்து தாஸ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தாஸ் ஆல்பபெட்ஸ் அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப ஆல்பபெட்ஸ் நம்ம ஏபிசிடி மாதிரியே தான் இதுலயே ஏபிசிடி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல அப்படியே நீங்களும் அத ரிட்டர்ன் சொன்னீங்கன்னா தான் எனக்கும் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது ரைட்டான்னு தெரியும். ஏக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆ ஆ ஆ ஹா ஆ. பி வந்து பே பே பே. பே சி வந்து சே சே சே. சே ஆ. டி வந்து தே தே டி வந்து தே தே. ஆக்சுவலா அது தேவா மேம் இல்ல தே ஒரு எச் தே. டி ஹெச் தான். ஹெச் வந்து மைல்டு சைலண்டா இருக்கும். தே தே. ஓகே. இ வந்து இ. இ. எஃப் வந்து எஃப். எஃப். ஜி வந்து ஜே. ஜே. ஹெச் வந்து ஹா. ஹா ஹா. ஹா. ஐ வந்து நம்ம இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐய வந்து ஈன்னு சொல்லுவாங்க. இ. ஓகே. ஜே வந்து அவங்களோட ஜெர்மன்ல பொறுத்த வரைக்கும் ஜேன்ற ஒரு வேர்டே கிடையாது. அதுக்கு பதிலா தே வில் சே as yacht. yacht. யாட். yacht. YOT yacht. யாட். ஓகே. கே வந்து கா. கா கா கா. கா. எல் வந்து எல். எல். எம் வந்து எம். எம். அண்ட் தென் என் வந்து என். என். சோ அதுல மூணுத்துலயுமே உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருக்கா? எல் எம் என். அது அசோசியேஷன் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னோ அதே மாதிரிதான் அவங்களும் சொல்லுவாங்க. ஓ ஓ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஓ ஹெச். சோ ஓ. ஓகே. பி வந்து பே. 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 கியூ வந்து கியூ. கியூ. ஆர்னா வந்து எர். ஆர் வந்து ஆர்ன்னு சொல்ல மாட்டாங்க, எர் அப்படின்னு சொல்லுவாங்க. எர். ஓகே. எர். எஸ் வந்து பாத்தீங்கன்னா as usual எஸ் தான் வரும். பட் வந்து எஸ் சவுண்ட் வந்து நம்ம நார்மலா எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 எஸ் நம்ம போட்டிருக்கோம். இ டபுள் எஸ் வருதுல, அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? எஸ் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எஸ். எஸ். அந்த இஸ் சவுண்ட் வரணும். எஸ் எஸ். எஸ். ஓகே. டி வந்து தே. தே. யூ வந்து ஊ. ஊ. வி வந்து வீன்ற வேர்ட் அவங்க வந்து ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபா ஃபா. ஃபா ஃபா. எஃப் ஓ டபிள்யூ ஃபா. ஃபோ. வி வந்து வே. 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 டபிள்யூ வந்து வேன் தான் வரும். எக்ஸ் வந்து எக்ஸ். நம்ம எக்ஸ்ன்றதே எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க இக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்ஸ் ஐகேஎஸ். இக்ஸ். 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 யா. ஒய் வந்து எப்சிலான். ஒய் வந்து எப்சிலான். எப்சிலான். அப்சிலான். எப்சிலான். அப்சிலான் இல்ல, எப்சிலான். 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 இசட் வந்து நம்ம வந்து இசட்ன்னு சொல்லுவோம். அவங்க ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட். ஜெட். செட். ஓகே. இத திரும்ப நீங்க ஒரு தடவை 1 or 2 டைம்ஸ் சொல்ல முடியுமா?
Okay, ma'am. ஓகே Ha, யா be, ஸ்வாதி மேம் நீங்களும் சொல்லலாம் இல்லையா? இல்ல மேம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் ஓ கேரி ஆன் சரி சரி பண்ணுங்க. ஓகே நான் ஷூர் மேம். ஓகே தேங்க்யூ. ஓகே மேம். எஸ் மேம் நீங்க சொல்லுங்க மேம். a, be, c, d, f, g, j, ha, கே கே அதுக்கப்புறம் ஹா. ha, ம் yot, ஈ ஈ. e. Okay, e, ம் yot, ம் ம் ka, ஹா. ம் l, ஆ m, ம் n, ம் u, ம் fe, ம் ku, ku, கு. ku, ம் ir, ஆ எர். er, ம் is, எஸ் எஸ் s, s, எஸ். s, ம் te, ம் u, உ u. Okay, போ ma'am, இந்த u வந்து u வந்து o, உ okay, who, உ உ u, யூ நம்ம சொல்லுவோம், அவங்க ஊ அப்படின்வாங்க. u, okay, வி வந்து போ ve, வே. ம் ஒப்சிலான். upsilon, ம் ஜெட் ஜெட் z, இசெட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜெட். z. ஓகேங்களா? சோ இது இன்னொரு தடவை நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். Okay, ma'am. Ha, be, c, d, f, j, ha, ஜே வராதே. g, h, கே 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 chain, ஜே இல்ல கே. gay, ஜி யூஹெச் கே. gay, gay, g, gay, ma'am. கே ஜிஇஹெச் கே. வேற என்ன வேர்ட் இது எதா அப்படி சொல்லி கொடுங்க மேம். ஜியோடது எப்படி மேம் சொல்லலாம்? கே ஜிஇஹெச் கே. இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரினா GAY இருக்கு இல்லையா, ஆ, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கே கே, கே. ஆ கே, ஹா. இ, ம் யாட் யோட், யாட். கா, எல், எம் எம், என், ம் ம் உ, ஓ, ஓ, உ, ம் ஃபே, ம் கு, ம் எர். எர், ம் எஸ், எஸ். ஆ தே, ஆ உ, உ ஃபோ, ஆ ஃபௌ ஃபௌ. ஃபௌ, ஃபௌ, ஃபௌக்கு வந்து வே, எஃபோர்ட் அப்படி நார்மலா சொல்லுவாங்க, பட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் FAU ஃபௌ. ஃபௌ, ஓகே, ஆ ஃபௌ, வே, ம் ம் இக்ஸ், ம் உப்சிலான், Z இசட். இசட். ஓகே. இதுல இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்பபெட்ஸ்ல இல்லாம இந்த ஜெர்மன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வேர்ட்ஸ் மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அது எப்படி அப்படின்னா, ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம அழுத்தம் கொடுத்து சில வேர்ட்ஸுக்கு பேசும்போது இந்த வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா உம்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? உம்லாட்ஸ். உம்லாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஓ யூ இது மூணுத்துக்குமே வந்து உம்லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு மேல 2 டாட்ஸ் வைப்பாங்க. ஏக்கு மேல ஒரு 2 டாட்டும், ஓக்கு மேல 2 டாட்டும், யூக்கு மேல 2 டாட்ஸும் வைப்பாங்க. அது இப்படி வச்சாங்கன்னா அது உம்லாட் சவுண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன எப்படி சொல்லுவோம்னா அ உம்லாட். சொல்லுங்க. அ உம்லாட், உம்லாட். ஹ உம்லாட், அ உம்லாட். ஓ உம்லாட். ஓ உம்லாட், யா உ உம்லாட். உ உம்லாட். நம்ம அந்த பின்னாடி வந்து நம்ம கிராமர் எல்லாம் படிக்கும் போது எந்தெந்த இடத்துல இந்த உம்லாட்ஸ் வந்து வரும், அதே மாதிரி இந்த எஸ் சொன்னாலே நம்ம இப்ப குரோஸ் கிராட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, எஸ் குரூஸ் கிராட் குரூஸ் கிராட் பார்த்தோம் இல்லையா, ஆமா ஆமா. அந்த குரூஸ் கிராட்ல நீங்க பார்க்கும்போது சொன்னீங்களே ஒரு வேர்டு வருதுன்னு சொல்லிட்டு, ஆமா பீட்டா சிம்பிள் மாதிரி வருது இல்லீங்களா, ஆமா. அதுதான் இந்த இசட்.
ஜெட். Oh, ஓகேங்களா? இது வந்து ஸ்பெஷல் வேர்ட், இது ஸ்பெஷல் கேரக்டர் வேர்ட்ஸ் இது. okay. So இப்போ ஓகேங்களா? good godல good day இல்ல மேம். So இது வந்து grus அந்த அப்படின்னு குரூப் காட், grus god அப்படின்னு குரூப் காட். ஓகே, grus இந்த god. வேர்டுக்கு வர்றதுதான் இது. Okay. அந்த உம்லவுட்ஸ் இன்னொரு தடவை சொல்றீங்களா? Okay ma'am. So ha umlaut, ho hu umlaut, u umlaut, s z. ஓகே, Z. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மேம் கொஞ்சம் வர சொல்லுங்க. Next page ma'am. Seasons seasons சீசன்ஸ். okay ma'am. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீசன்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா? Yes ma'am. பாத்தீங்கன்னா சீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங், சம்மர், வின்டர் அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? Yes. ஹலோ. Yes ma'am. Yes ma'am. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உம்லாட்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும்ன்றத நான் இப்பவே சொல்றேன் உங்களுக்கு. Okay. இந்த மாதிரி அதாவது வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் அந்த ஹூ சவுண்டு இந்த மாதிரி வரும்போது உம்லாட்ஸ யூஸ் பண்ணுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகிளும் நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. ஈச் அண்ட் Okay. எவ்ரி வேர்டுக்கு ஆர்டிகிள் வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஆமா. ஆர்டிகிளும் இதுல இருக்கு. உம்லாட்ஸ யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க. சோ த ரூலிங் சொல்லுங்க. The த ரூலிங், ruling. த ரூலிங், அது D or வந்து the ma'am. DER வந்து தர். அதுதான் ஆர்டிகல்ஸ். இந்த தர், தாஸ், தி, தெம், தென் இந்த மாதிரி எல்லாம் வரும் இதுல. அதுல வந்து நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ் சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்கு. சோ Okay. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். Okay. சரிங்களா? அது Ruling. நெக்ஸ்ட் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. Okay. எதுக்கெல்லாம் வந்து ஆர்டிகல்ஸ் வரும்ன்றதையும் சொல்றேன். தெர்ரு எதுக்கு வரும், தெம் எதுல வரும், தாஸ் எதுக்கு வரும் அப்படின்றது நம்ம ஃபர்தர் கிராமர்ஸ் படிக்கும் போது ஆர்டிகல்ஸ பத்தி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? Okay. இப்ப சம்மர், நம்ம சம்மர்னு சொல்றோம் இல்லையா? அவங்க வந்து தெர் ஜோமர், தெர் ஜோமர், Summer. ஜோமர், சம்மர் இல்ல ஜோமர், SOMMER, ஜோமர், Summer. தெர் ஜோமர். ஓகே. There is அப்புறம் வந்து ஆட்டம், ஆட்டம் தான் அந்த ஃபால்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தெர் ஹெர்ப்ஸ்ட், தெர் ஹெர்ப்ஸ்ட், der Herbst. ஹெர்ப்ஸ்ட், ஹெர்ப்ஸ்ட், HERBST, ஹெர்ப்ஸ்ட், Herbst. தெர் ஹெர்ப்ஸ்ட். Herbst. ஓகே, ஹெர்ப்ஸ்ட். அண்ட் வின்டர் பாத்தீங்கன்னா தெர் வின்டர், தெர் வின்டர். Der winter. வின்டருக்கு வின்டர் தான், தெர் வின்டர். Der winter. திரும்ப இன்னொரு தடவை சொல்றீங்களா? Der Frühling. Der Der Sommer. Der Herbst. Herbst. ஹெர்ப்ஸ்ட், ஹெர்ப்ஸ்ட், Herbst. ஹெர்ப்ஸ்ட். ஓகே, Der Winter. தெர் வின்டர். ஓகே. Der winter. இப்போ நெக்ஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து நமக்கு இந்த வின்டர் வந்து எந்தெந்த மந்த்ஸ் நமக்கு வருதோ அதே மாதிரிதான் அவங்களுக்குமே வந்து ஆட்டம், ஸ்ப்ரிங்ன்ற மாதிரி அந்த 4 சீசன்ஸும் அவங்களுக்குமே அதே மாதிரி இருக்கு. தென் இப்ப வந்து மந்த்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். மந்த் வந்து நான் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜேன்ற வேர்டே வந்து ஜெர்மன்ல கிடையாது. அப்ப ஜேக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? Jod. யோட் சொன்னா. அப்போ யானுவர், யானுவர், யானுவர். ஜானுவர் வராது, யானுவர், Januar. யானுவார், Januar. யாருவார். பிப்ரவார், பிப்ரவரி வந்து பிப்ரவார். February. மார்ச் வந்து மார்ச், மார்ச். March. நீங்க பாத்தீங்கன்னா உம்லாட் வந்துருக்கு, உம்லாட்ஸ் மார்ச், மார்ச். ஓகே. ஏப்ரல், ஏப்ரல் வந்து ஏப்ரல். April. மே வந்து மே, MAI, மே. May. மே வராது, மே, May. மே. ஜூன் வந்து யூனி, Juni. யூனி, யூனி. Juni. அதே மாதிரி ஜூலை வந்து யூலி, Juli. யூலி. Juli. நம்ம
வந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஆகஸ்ட். ஆகஸ்ட் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட். ஆகஸ்ட். யா. ஓகே. செப்டம்பர். செப்டம்பர் இட்ஸ் செப்டம்பர் ஒன்லி. செப்டம்பர். ஓகே. ஆயா. நம்ம வந்து அக்டோபர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒக்டோபர். ஓகே வருது, நமக்கு ஓசின்னு வரும். அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு யூஸ் பண்ணி அக்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர். 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 யா. அக்டோபர். நவம்பர். நவம்பர் தான் நமக்கு வரும். நவம்பர். டிசம்பர் நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து டிசம்பர். இசட்ட வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. டிசம்பர். 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 ஓகே. நீங்க நான் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். திரும்ப நீங்க எனக்கு ஒரு தடவை அதே மாதிரி சொல்லுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே மேம். ஜனவரி, பிப்ரவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, யூனி தானே மேம் சொல்லணும் மேம்? யூன் சொல்லணுமா? யூனி, யூலி, இது எவ்வளவு இருக்குன்னு தெரியல, வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். வந்து வாசல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீக்ஸ் படிக்க போறோம். சண்டே வந்து சாண்டாக். மேம் இன்னும் நான் மந்த்ஸே சொல்லல மேம், நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க மேம். யூனி, யூலி, ஆகஸ்ட் எப்படி மேம்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா சாண்டாக்ன்றது நதிங் பட் சண்டே. மண்டே வந்து மான்டாக். ஓகே. டியூஸ்டே வந்து டீன்ஸ்டாக். ஓகே. தென் வெட்னஸ்டே வந்து மிட்வாக். Thursday வந்து டோனஸ்டாக். Friday வந்து ஃப்ரீடாக். ஓகே, ஃப்ரீடாக். யா. இப்போ வந்து சாட்டர்டே வந்து என்னன்னா சாம்ஸ்டாக் இல்லன்னா பென்ஜும் சொல்லுவோம். பட் நார்மலா அவங்க சொல்றது வந்து சாம்ஸ்டாக் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சாம்ஸ்டாக். ஓகே. சாம்ஸ்டாக். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மான்டாக், டென்ஸ்டாக், மிட்வாக், டோனஸ்டாக், ஃப்ரைடாக், சாம்ஸ்டாக் இல்ல சொல்ல தேவையில்ல, சாம்ஸ்டாக் மட்டும் சொல்லுங்க. சாம்ஸ்டாக். ஓகே. சொல்லிருங்க. சோன்டாக், மான்டாக், மிட்வாக், டோனஸ்டாக், ஃப்ரைடாக், ஓகே. சாம்ஸ்டாக். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப நம்ம நம்பர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்றீங்களா? நான் கேட்டுக்கிறேன். ஓகே மேம். சோ ஃபர்ஸ்ட் வந்து greetings. ஹலோ. greeting wordsல இருந்து சொல்லுங்க. greetings. ஹலோ, guten morgen,
Guten Tag, Grüß Gott, Guten ம், Abend, ம். Auf Wiedersehen, It is a head. Wiedersehen, Shoes, Shoes. Shoes, ம். Bitte, Okay. Danke, Okay. Danke. Danke, Danke இல்ல டாங்கா. Danke, டாங்கா. Willkommen, வெல்கம். Willkommen, யா. Vielen Dank, Vielen Dank. Vielen Dank. இந்த வேர்டு வராது. சோ vielen Dank. Vielen Dank. மேம் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். அது என்ன மேம் எப்படி? யா, நான் சொல்றேன். ஓகே. Hello. Hello. Guten Morgen. Guten Tag. Grüß Gott. Guten Abend. Auf Wiedersehen. Tschüss. Bitte. Danke. Willkommen. Vielen Dank. ஓகே. Okay. Vielen Dank. ஆ, ஓகே மேம். திரும்ப சொல்றீங்களா? ஷூர் மேம். ஹலோ. ஏன்னா வந்து கொஞ்சம் நீங்க ஓரலும் இதுல வந்து முக்கியமானது. ஓகே. அதனாலதான் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு பேசிக். இதுவே நமக்கு வந்து கொஞ்சம் புரியல அப்படின்னா போக போக நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வரும்போது நமக்கு எல்லாமே மறந்துடும். அதுக்காக தான் ஓகே. சொல்றேன். ஓகே மேம். ஹலோ, Guten Morgen, Guten Tag, Grüß Gott, Guten Abend, Auf Wiedersehen, Tschüss, Bitte, Danke, Willkommen, Vielen Dank. கரெக்டா மேம்? ஹலோ சொல்றீங்களா? கரெக்டா மேம்? ஹலோ. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க நீங்க. ஓகே. சோ இப்போ ஆல்பபெட்ஸ் நான் கிரீட்டிங்ஸ் முடிச்சிட்டேன் மேம். கரெக்ட்டுங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதா? போயிட்டு போயிட்டு வருது மேம் இன்னும் உங்களோட இது. ப்ரொனன்சியேஷன் வந்து கொஞ்சம் வரணும். பட் நான் நேத்து ஓகே. திரும்ப வந்து நான் குரூப்ல ஒரு தடவை இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி திரும்பி உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே மேம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி வரணும்ன்றதை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு குரூப்லயும் போட்டு விடுறேன். ஷேர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஷூர் மேம். ஓகே சொல்லுங்க. சோ ஆல்பபெட்ஸ் சொல்லட்டுமா மேம்? தாஸ் ஆல்பபெட்ஸ். சொல்லுங்க சொல்லுங்க. ஹ, பே, சே, தே, ஹி, எஃப், கே, ஹ, இ, யோட், க, எல், எம், என், உ, பே, கு, எர், ம். எஸ், டே, U, for, A, X, Epsilon, Z. கரெக்ட். இப்ப ப்ரொனன்சியேஷன் நல்லா வருது. பட் இன்னமும் கொஞ்சம் இருக்கு. பட் நான் அதையும் வந்து உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் நல்லா வரும். சரிங்களா? Sure மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சொல்லுங்க. உம்லெட். ஹ உம்லெட், ஓ உ உம்லெட், யூ உம்லெட், எஸ் Z. எஸ் Z. அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? Z. Z. கரெக்டா மேம்? அந்த எஸ் கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே மேம். So seasons, their Frühling, their Sommer, their Herbst, their Winter. Herbst. Okay ma'am. Months, January, February, March, April, May, May, Juni, July, August, September, October, November, December. Week, Sonntag, Montag, Dienstag, Mittwoch, Donnerstag, Freitag, Samstag. ஓகே சூப்பர் சூப்பர். நல்ல ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதை கொஞ்சம் 2-3 தடவை சொன்னீங்கன்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ பத்தி நம்ம படிக்க போறோம். நம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1
2, 3, 4 நம்ம படிக்கிறோம் இல்லையா? Yes, ma'am. அது வந்து எப்படி வந்து ஜெர்மன்ல சொல்லுவோன்றது தொடப்பறோம். எய்ன்ஸ், AIN, எயின், Ain, ஸ்வை, ட்ரை, swine, dry, ட்ரை, dry, பியர், wear, ஓகே, okay, பியர், பியர், பியர் வராது, பியர், குன்ஸ், sweet, சிக்ஸ், okay. சீபன், ஆர், நைன், சென். புரியுதுங்களா? One Hello? more time. One more hello. time. Sir. One second, 1 second. Okay. எயின், ஹலோ, Yes, ma'am. Ain, எயின், ain, ஸ்வை, எயின், zwine, ஸ்வை, okay, போக முடியாதா? இந்த பக்கம் ஏதாவது ஸ்வை, ஆனா நான் காசு கொடுத்துறேன். சைடு இந்த பக்கம் ஏதாவது வழி. அங்க போக முடியாதுமா ஏதாவது மாதிரி வச்சுக்கலாமா? ஸ்வை, ட்ரை, பியர், சொல்றீங்களா? பியர், பியர், ma'am. அது wear இல்லையா ma'am? Fear ஆ? பியர், பியர், வியர்னு சொல்லக்கூடாது. பியர், Fear, ஃபுன்ஸ், funf, ஃபுன்ஸ், funf, ஃபுன்ஸ். இப்ப உம்லவுட்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? ஃபுன், fun, ஃபுன், okay, FUN, ஃபுன், fun, சிக்ஸ், சிக்ஸ், சிக்ஸ் வந்து சிக்ஸ், six, சீபன், sieben, ஆட், heart, ஆட், heart, ஆட், நைன், நைன் தான் நைன், neun, சென், zen. சென், ZEH, சென். ஓகே, Okay, ma'am. நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். Ain, Ah. zwei, ஜொய், drei, drei, vier, fün, ஃபுன், ஃபுன், fün, ஃபுன், ஃபுன், fünf, fünf, sechs, sieben, ஃபுன், சிக்ஸ், சிக்ஸ், சிக்ஸ் தான் சிக்ஸ், SECH, சிக்ஸ், six, six, சிக்ஸ், six, சீபன், sieben, ஆட், acht, neun, நைன், zen. சென். Okay. ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு தடவை. Ein, zwei, drei, Okay. vier, fünf, ஜொயின் இல்ல, ஜொயின். drei, ட்ரை, drei. Sorry, அதுக்கு ஒரு சொல்லுங்க ma'am. Three, பியர், vier, ஃபுன், ஃபுன், fünf, ஃபுன், யா, fünf, sechs, ஃபுன், சிக்ஸ், six, சிக்ஸ், six, சீபன், sieben, acht, neun, zen. Heart, நைன், neun, சென். zen. ஓகே, Okay. நெக்ஸ்ட் அப்படி சொல்றேன். Okay. எல், 11 வந்து எல், L, 12 வந்து ஜுவால்ஃப், ஜுவால்ஃப். zwölf, இப்ப அந்த ஓக்கு பாத்தீங்கன்னா மேல உம்லோட்ஸ் வந்திருக்கு, அது ஜுவால்ஃப். zwölf, ஓகே, zwölf, ரீசன், ட்ரைசன், ட்ரைசன், DREIZEN, அதாவது 3 அந்த 10 அந்த ரேட்டு தான் ட்ரைசன், Dreisen, ட்ரைசன், Dreisen, பியர்சன், பியர்சன், Viersen, ஃபுன்சென், ஃபுன்சென், Fünf, 15 days ஃபுன்சென், Fünfsen, ஃபுன்சென். 16 Fünfsen, வந்து செக்சன், செக்சன். ஓகே, Sechsen, அடுத்தது வந்து சீப்சன், Siebsen, சீப்சன், சீப்சன். Siebsen, அப்புறம் ஆர்சன், ஆர்சன் 18, 9 9 ஸ்பான்சஸ், 20 ஸ்பான்சஸ்,
திரும்ப படிக்கிறேன். Elf, Elf, Dwelf, Drazen, Drazen, Pearson, Fearson, Fumsen, Funsen, Dixon, Sheepson, Oxen, Noinsen, Swanfish. Okay, Okay. சொல்லுங்க அது திரும்ப. Ma'am, Elf, Wolf, Drazen, Zulf, Drazen, Drazen, sorry, Pearson, Funsen. Pearson, ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஒரு வாட்டி சொல்றீங்களா? Pearson, Pearson, Fearson, Funsen, Zezen. Sexton, மேம் இந்த 6 மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? 6 and 16 அதாவது SCCH செக்ஷன், அதாவது 6 நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து செக்ஷன், SCCHP செக்ஷன். சொல்லுங்க. செக்ஷன், Zigzen, செக்ஷன், அப்புறம் ஜீப்சன், Zigzen, Zeebzen, ஜீப்சன், Osh, ஜீப்சன் 17 தான் ஜீப்சன். 17, Ortzen, Noizen, Oshzen, Ota மேம் அது Hartzen, Newzen, sorry, Noizen, Swanfish, Zwanzig, Swanfish, okay, Zwanfish, ஓகே. ஓகே, Zwanfish, இதை இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொல்லாத மாதிரி நீங்க சொல்லுங்க. Elf, Zulf, Drazen, Viersen, Fumsen, Zixes, Zeebzen, Zeebzen, Osh, இல்ல, நீங்க 16 கரெக்டா சொல்லல. சொல்லுங்க. Zigzen, சொல்லுங்க. Zigzen. Zigzen. மேம் அது நம்மளோட இங்கிலீஷ்ல கன்வெர்ட் எப்படின்னு சொல்றதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த 6 மட்டும். நான் அது எழுதி அனுப்புறேன், வாட்ஸ்அப்லயே அனுப்புறேன் எல்லாத்துக்கும். ஷூர் மேம், அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. Zeebzen, Oshzen, Noizen, Zwanzig. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 21 to 30. நீங்களே ஒரு சும்மா ஒரு ட்ரையல் பண்ணுங்க பாப்பா. ட்ரை பண்ணுங்க, எப்படி சொல்றீங்க நான் பாக்குறேன். Enu Zwanzis. படிப்பாங்க 1ல இருந்து 2. அதாவது 1 படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வரும். அதாவது எப்படின்னா Ein und Zwanzig, அதாவது 21 தான் Ein und Zwanzig அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. Ein und Zwanzig. Zwanzig. அது 20. So 1 வந்து Ein und Zwanzig. Okay. உண்டு மீன்ஸ் அதாவது உண்டுன்னா அண்டுன்னு அர்த்தம். UND நம்ம 31,000 அண்டு அப்படின்னு எழுதுவோம்ல, அந்த அண்டு தான் UNDன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. Ein und Zwanzig. சொல்லுங்க. Ein und Zwanzig. அந்த ஜிக்கு வந்து என்ன மேம் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும்? Zwanzig. இஷ். ஓகே. இஷ்ல முடியணும், கரெக்ட்டா? ZIG. Zwanzig. Is it okay? Zwanzig. Okay. Okay, ma'am. Ein und Zwanzig. அடுத்து சொல்லுங்க. Zwei und Zwanzig. Zwanzig. எனக்கு அந்த இஷ்யூ. Zwanzig. Okay. Okay. இது வந்து ஆக்சுவலி யூனிக்கான லாங்குவேஜ். இது ஆக்சுவலா இவங்களது வந்து எப்படின்னா ரிவர்ஸ்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே எப்படி படிப்போம்? ரிவர்ஸ்ல படிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? Okay. படிக்க. Drei und Zwanzig. Drei und Zwanzig. Vier und Zwanzig. Fünf und Zwanzig. Sei sie zusammen mit der 6. படிங்க.
und sechs und 20. Sechs und 20. 20-ish. 20. 20. Ja. Sieben Sieben und und 20. 20. 8 und 20. 20 இல்ல 20. 20. அந்த 20 வந்து 20ன்றத வந்து 20 அப்படின்னு சொல்லணும். Okay. 20. Okay, ma'am. 20. 9 und 20. 9 und 20. 20. 20. Ja. 20. Next. Dre is. என்னது? Dreisisch. And the beta is 30 தான் Dreisisch. Okay. Dreisisch. அந்த ஆட்டோ ஆப்போசிட். Ain அந்த வீக்கெண்ட் ஆப்போசிட். அந்த 30 சொல்லுங்க. Dreisisch. So Ain und Dreisisch. Okay. நெக்ஸ்ட் அதே மாதிரி படிங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னாலும் அப்படிதான். Ein und Dreisisch. Zwei und Dreisisch. Okay. Drei und Dreisisch. Vier und Dreisisch. Fünf und Dreisisch. Six. Ma'am, இந்த 6 தான் எனக்கு வரல. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றத உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். சாரி 30 படிச்சுட்டு இருக்கல. Art und Dreisisch. Neu und Dreisisch. Okay. ஓகேங்களா? நெக்ஸ்ட் படிங்க. A und Vierzisch. Zwei und Vierzisch. Drei und Vierzisch. Vier und Vierzisch. Vier und Vierzisch, right, ma'am? Ida Vier und Vierzisch. Correct. Fünf. Okay. Vierzisch. Sixes und இது எப்படி மேம் 6 இந்த 6 மட்டும் சொல்லுங்க மேம். ஹலோ. அந்த 6 மட்டும் கொஞ்சம் திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க மேம். Sechs. Sechs. Okay. Sechs und Vierzisch. Okay. Sieben und Vierzisch. Acht und Vierzisch. Neun und Vierzisch. Fünf எப்படி மேம் படி? 50 எப்படி மேம்? அந்த umlauts வருதுனே அதனால fünf. Und 50 ma'am, 50. Funzisch. Okay. A und Funzisch. Zwei und Funzisch. Funzisch. Okay. Drei und Funzisch. Vier und Funzisch. Fünf und Funzisch. Sixes und Funzisch. Sieben und Funzisch. Acht und Funzisch. Neun und Funzisch. Sechs. 60. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா ein und sechzig. Zwei und sechzig. Drei und sechzig. Vier und sechzig. Fünf und sechzig. Sechs und sechzig. Sieben und sechzig.
acht und sechzig, neun und sechzig, siebzig. Six-ish. Okay. படிங்க அது ஒரு தடவை திரும்ப வேணா நான் சொல்லவா? Okay, ma'am. Ein und und sechzig, sechs-ish. zwei und sechzig, Sechs-ish. drei Drei. und sechzig, Okay. vier und sechzig, Okay. fünf und sechzig, 65. sechs und sechzig, sieben und sechzig, acht und sechzig, neun und sechzig. Okay. படிக்கட்டுமா மேம்? நான் ரிப்பீட் பண்ணிட்டா மேம்? 61 பண்ணுங்க 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 Ein பண்ணுங்க und sechzig, ஓகேயா? zwei und sechzig, drei und sechzig, vier und sechzig, fünf und sechzig, sechs und sechzig, sieben und sechzig, acht und sechzig, neun und sechzig, இது எப்படி மேம்? 70? 70 வந்து ஜிப்சிஷ் ஜிப்சிஷ் சிப்சிஷ் ஜீபன் சொல்றோம் இல்லையா? 70 Yes, ma'am. 7 வந்து ஜீபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம? Yes, ma'am. ஜிப்சிஷ் அவ்வளவுதான். ஜிப்சிஷ் Okay. Zip-zish. Zip-ish. ஜிப்சிஷ் யா Zip-zish. Yeah. Zip-zish. Zip-ish. Zish. Zip-ish. Okay, ma'am. A und Zip-ish. W und Zip-ish. Drei und Zip-ish. Vier und Zip-ish. Fünf und Zip-ish. acht und siebzig, Sie. sieben und siebzig, Sechs und Zip-ish. Zip-ish. Sieben und Zip-ish. Acht und Zip-ish. Neun und Zip-ish. Arsch-zis. Arsch. இது எப்படி மேம்? Hot-ish. Hot-ish. Archisch. Hot-ish. Acht is six. Acht, six. Odd. Six. Six. Acht, six. Oct. Acht, six. Oct. Acht, six. Oct. Z-I-G. Acht, six. Okay. Next படிங்க. Okay. Next நான் படிச்சு ஒரு தடவை காட்டுறேன். Ein und acht, six. Zwei und acht, six. Drei und acht, six. Vier und acht, six. Fünf und acht, six. Sechs und acht, six. Sieben und acht, six. Acht und acht, six. Neun und acht, six. 90. 90. Okay. Okay, 90. Okay, ma'am. படிங்க இப்போ திரும்ப. Ein und acht, six. Zwei und acht, six. Drei und acht, six. Vier und acht, six. Fünf und acht, six. Sechs und acht, six. Acht, six. Acht, six. Sieben und acht, six. Acht und acht, six. Und acht, six. 90. 90. Okay. Next வந்து ein und 90, zwei und 90, drei und 20, vier und 90, fünf und 90, sechs und 90, sieben und 90, acht und 90, neun und 90, 100. 100 சொல்லக்கூடாது 100. 100. Okay. 100. Okay, ma'am. Ein und 90, zwei und 90, drei und 90, vier und 90, fünf und 90, sechs und 90, sieben und 90, acht und 90, neun und 90, 100.
ஓகே. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை இன்னொரு தடவை எல்லாம் சொல்லிடுறீங்களா? ஒரு தடவை ஒரு கிளாஸ். ஓகே. Ein, Zwein, Drei, Vier, Drei. Drei, Vier, Fünf, Six, Sixes, இல்ல திரும்ப சொல்லுங்க. Sixth ma'am, சொல்லுங்க, Sixes, சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. Sieben, Acht, Neun, Zehn, 11, 12, Dreizehn, Vierzehn, Fünfzehn, 16, 17, 17, 17, 18, 19, 20, 20, 20, 21, 21, 22, 23, 24, 25, 26, okay, 27, 28, 29, Drainish, okay. நெக்ஸ்ட் Okay. Okay, ma'am. உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்ன்றத வேணா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் குரூப்ல எப்படி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து படிக்கிறச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுவாங்க. So நான் உங்களுக்கு அது எப்படின்றது ஸ்லாங் சொல்லணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். Sure, ma'am. Thank you, ma'am. Einunddreißig, zweiunddreißig, dreiunddreißig, vierunddreißig, fünfunddreißig, sechs. இந்த 6 தான் ma'am எனக்கு வரல. 6 வரலீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒரு 4 தடவை எனக்கு அது இங்கிலீஷ் வேர்ட் மட்டும் இப்ப சொல்றீங்களா மேம்? Sechsesa, Siebendreißig, siebenunddreißig, achtunddreißig, neununddreißig, vierzig, einundvierzig, zweiundvierzig, dreiundvierzig, vierunddreißig, fünfundvierzig, sechsundvierzig, siebenundvierzig, 48, 49, 50. கரெக்டா மேம்? லக்ஷ்மி மேம் 50. A150, Z150, Dre150, 50, vierundzwanzig, 55, sechsundfünfzig, 57, 58, 59, மேம் இந்த 60 சொல்லுங்க மேம். இந்த 50 வந்து ஜிகிஷ், ஜெகிஷ், zigzig, 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 einundsechzig, zweiundsechzig, zigzig, dreiundsechzig, vierundsechzig, fünfundsechzig, zigzig, 66 வரல. லக்ஷ்மி மேம் இந்த 66 திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். 6 57, 68, 69, 67, ஓகே படிங்க. zigzig.
Zegzish. Zibbish. திருப்பி நீங்க ஒரு வாட்டி இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க மேம். ஓகே நான் சொல்றேன் இன்னொரு தடவை. ஆ. Ein und Zegzish, zwei und Zegzish, drei und Okay. Zegzish, vier und Zegzish, fünf und Zegzish, sechs und Zegzish, sieben und Zegzish, acht und Zegzish, neun und Zegzish, Zibzix. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. Ein und Zeggish. Zeggish கரெக்ட்டா மேம்? Zegzish, Zegzish. Zigzish. Zegzish. Zigzish. Zegzish. Ziggish. Zegzish. Ziggish. Okay. Zwei und Ziggish. Drei und Ziggish. Vier und Ziggish. Fünf und Ziggish. இது மேம் இது ஒரு வாட்டி I'm so sorry. இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகே. Zibzix. ஓகே. நீங்க 10 20 30 40 50 இருக்கு இல்லையா, அதையே ஒரு 2 to 3 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா இது வந்துரும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா Zibzish, Zegzish, Arzish, Zegzish, Dreizish, அந்த மாதிரி நீங்க ஒரு 20 to 20 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்துடும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 10 20 30 அதை மட்டும் நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். 10 20 30 40 50 100 வரைக்கும் எப்படின்னு அதை வந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அது அது 10 to 15 டைம்ஸ் சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்துடும். ஓகே சொல்லுங்க. Sieben und Zigzish, acht und Zigzish, neun und Zigzish, Achtzish, 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 ein und Achtzish, zwei und Achtzish, drei und Achtzish, vier und Achtzish, fünf und Achtzish, sechs und Achtzish, sieben und Achtzish, acht und Achtzish, neun und Achtzish, Neunzig. Ein und neunzig, zwei und neunzig, drei und neunzig, vier und neunzig, fünf und neunzig, sechs und neunzig, sieben und neunzig, acht und neunzig, neun und neunzig, 100. ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 2000 3000 எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம 1000 ஸ்பெல்லிங் எப்படி போடுவோம், THAOUSAND சொல்லுவோம். இது வந்து 1000 அப்படின்னு பாத்தீங்கன்னா TAUSEND சொல்லுவாங்க. ஓகே. 1000, join 1000, drains 1000. அப்படியா மேம்? எஸ் மேம், சொல்லுங்க சொல்லுங்க. Fear 1000, 5000, 6000, 7000, 8000, 9000, 6000, 10,000. ஓகே. ஓகே மேம். இப்படிதான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்திருக்கேன், எப்படி சொல்லுவோம் அடுத்ததுன்றத. அது ஒரு நிமிஷம். ஓகே. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? எஸ் மேம். யா, இது வந்து எப்படின்னா நம்ம வேர்ட் நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதுதான் இது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 100 அங்க 100 எழுதி 100 வந்து 100, 1000 வந்து 1000, 1000 சொல்லணும். டவ் TAU டவ் 1000 அப்படின்னு சொல்லணும். 100,000 அப்படின்னு சொல்லணும்.
நெக்ஸ்ட் வந்து மில்லியன் தான் சொல்லுவாங்க. பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னா மில்லியன் நம்ம சொல்லுவோம், அவங்க மில்லியன் அப்படின்னு லைட்டா அழுத்தி சொல்லுவாங்க கொஞ்சம். சரிங்களா? மில்லியன். மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. 176 அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்கேன் இல்லையா? அது என்ன நீ போட்டிருக்கேன்னு படிக்க முடியுமா உங்களால? 100 ம். 600 und 70. அதாவது 600 நான் என்ன சொல்றேன், எப்பவுமே பின்னாடி இருக்கிறது தான் முன்னாடியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னேனா இல்லையா? ரிவர்ஸ். ரிவர்ஸ்ல தான் எப்பவுமே அவங்க எழுதுவாங்க. அப்போ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்போ எயின்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க, ஒன்னுன்றத 100ன்றத கொண்டு வந்துட்டாங்க. 76 எப்படி எழுதியிருக்காங்க அவங்க? ஓ 6 முதல் போட்டு அப்புறம் 7 பின்னாடி 7. போட்டுருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. அதாவது 6 வந்து 6 und 70 வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க, 70. புரியுதுங்களா? ஓகே ஓகே மேம். ஆக்சுவலா 106 und 70. அந்த 70 வந்து பின்னாடி போயிட்டு 6 வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது மேம். 806 und 6 und 70. 70. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 189 கொடுத்திருக்காங்க. அது எப்படி? 800 அது கொடுத்துட்டாங்க. 9 und 80, அதாவது 80 பின்னாடி வந்துச்சு, 9 முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? எஸ் மேம். இது அவங்க எப்பவுமே வந்து சிலது எல்லாமே வந்து ரிவர்சல்ல தான் கொண்டு வருவாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நான் குரூப்லயும் வந்து ஒரு 25 to 30 இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய அனுப்புறேன். நீங்க எழுதி பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே மேம். நான் அது ரைட்டா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், கரெக்ட் பண்ணி சொல்லுவேன். இப்போ வந்து இப்போ நம்ம 3 இது பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே 1 பார்த்துட்டோம், 2 டிஜிட்ஸ் பார்த்துட்டோம், 3 டிஜிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 4 டிஜிட்ஸ் சொல்லி இருக்காங்க பாருங்க. 1212 ஒரு டிஜிட் இருக்கா? எஸ் மேம். அது எப்படி சொல்றாங்க பாருங்க. 8000 1000. புரியுதுங்களா? எஸ் மேம். 8000 ஜுவைன்றது என்னது? அந்த 2 வந்து 2 கொடுத்துட்டாங்க. ஜுவை 100 200 12. இது புரியுதா உங்களுக்கு? அப்போ இது கரெக்ட் இல்ல மேம். இது ரிவர்ஸ் மாதிரி இல்லையே. ரிவர்ஸ் அதுதான் சொல்றேன். சிலதெல்லாம் வந்து 1 2 சிலதெல்லாம் இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஜுவல்ஃப் இப்போ அவங்க ஜுவல்ஃப வந்து முன்னாடி கொண்டு வர முடியாது இல்லையா? அதுக்காக அவங்க இந்த மாதிரி கொடுத்து. இப்ப நெக்ஸ்ட் இது பாருங்க. ஓகே. அந்த 8000 புரியுதுங்களா உங்களுக்கு? இஷ்யூன்றது எல்லாமே கடைசியா அப்படி கொண்டு வராங்களா மேம்? கரெக்ட். 8000 that is 1000 300 fear. இப்ப பாருங்க, fear 54. இப்போ வந்து ஜுவல்ஃப்ன்றது என்னது? 11 12 தானே? 12 அதுன்றது. இப்ப வந்து இது 54 பாத்தீங்களா? ஃபுன்சேஷன் வந்துச்சா? பின்னாடி வந்திருக்கா? ஆக்சுவலா 4th வந்து முன்னாடி அனுப்பிட்டு 50 அந்த வந்து ஃபுன்சிஷ் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த 13 வரைக்கும் அந்த மாதிரி 14 15 16 17 18 வரைக்கும் அந்த 1 2 1 2 மாதிரி வரும். ஓகே. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல்ல வந்துரும். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. 7:36. நீங்களே அப்படியே கொஞ்சம் படிங்க பாப்போம். அடுத்தது நீங்களே. ஓகே மேம். So 1354 படிக்கிறேன் மேம். 8000 300 450. 1354 மேம். 2536 1000 500 6 und Drainage. Okay. 3568 drain 1000 500 Art und 6 5555 5 und 5000 500 50 Art und 70 1000
und 1900 ம் 42. ஓகே சூப்பர். மேம் ஆனா இந்த 78942ல 8 தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க மேம். ஆமா இது இது எப்படின்னா அதாவது அந்த டிஜிட்ஸ் கூட 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 கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஆப்ட் ஓகே. புரியுதுங்களா? ஆமா ஆப்ட் உண்டு இப்படி கொண்டு தொட்டு ஆப்ட் உண்டு ஜிப்ஸிஷ் புரியுதுங்களா? எஸ் மேம். 78,000 வருதுங்களா? 78,000. 8 வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஆ? இதுதான் இதுல கொஞ்சம் குழப்பமானது. இல்லைன்னா இன்னைக்கு நாம அந்த 4 டிஜிட் வரைக்கும் நம்ம பண்ணிடலாம். இந்த 78ல இருக்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு இது வரைக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எஸ் மேம். நான் என்ன சொல்றேன், இந்த 5 டிஜிட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு திரும்ப சொல்றேன். 5 ஓகே. டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் வரைக்கும் எவ்வளோன்றத நான் நிறைய ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே மேம். ஓகே நான் வந்து அதை முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு 25 to 30 or 50 கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்ப அனுப்புறேன். நீங்க அதை வந்து எனக்கு எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நீங்க எழுதுறீங்கன்றது பார்த்து நான் கரெக்ஷன் பண்ணி திரும்பி சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி சில இதுவும் நான் அனுப்புறேன். அந்த ஆல்பபெட்ஸ் இது எப்படி வந்து இதுல சொல்லணும், இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதையும் நான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. சரிங்களா? தேங்க்யூ மேம். ஓகே ஓகே மேம். ஸ்வாதி மேம். ஸ்வாதி மேம். சொல்லுங்க. எஸ் மேம். இந்த இப்ப நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா வந்து ஒரே டைம் அவங்களுக்கும் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதுல. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நம்பர்ஸ்ல வந்து நிறைய ரிவர்சல் அதெல்லாம் வரும் நிறைய. நான் இப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன் மேம். ஓகே மேம். ஒரு ஹலோ சொல்லுங்க மேம். கேக்குதா மேம்? கேக்குது. அதான் குரூப்ல வந்து ஒரு 50 நம்பர்ஸ் அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது அவங்க திரும்ப எனக்கு எழுதி அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது அப்பதான் எனக்குமே தெரியும் இல்லைங்களா? ஓகே மேம். ஓகே நான் இந்த ரெக்கார்டிங் நான் சீக்கிரமா நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் குரூப்ல. ஏன்னா பண்ணாங்க இல்லையா, சோ அவங்க மத்தவங்க பாத்துப்பாங்க. சோ எந்த ஹோம்வொர்க் அசைன்மென்ட் மாதிரி எது இருந்தாலும் நீங்க டைரக்டா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் இப்ப இந்த குரூப்ல ஹோம்வொர்க்க வந்து அவங்களுக்கு நான் போட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன் என்னென்ன ஹோம்வொர்க்ன்றத. அதே மாதிரி இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நானும் ஒரு தடவை வாய்ஸ்ல பேசி அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சுடுறேன் குரூப்லயும். அது இன்னும் பெட்டரா நீங்க ரெக்கார்டிங்கும் அனுப்புங்க, நான் இது வந்து பேசியும் திரும்பி ஒரு தடவை அவங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகே வாய்ஸ் ரெக்கார்டிங்கும். சோ அவங்க 2 இதுவுமே தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க.